சரி அது கட்டியும் வெளியில் போய் கட் பண்ணுங்கய்யா. எனக்கு வெந்து போறீங்க. இதை மட்டும்தான் எடுக்கணும் நண்பர்களே. இப்போ நாங்கள் பார்த்திங்கன்னா லெமன் இலை ஒரு 4-5 மா இலை, காயெல்லாம் எதுவும் போட போகிறதில்ல. இந்த லெமன் இலையும் மா இலையும் போட்டு ஒரு பிரிஞ்சி செய்யலான் இருக்கேன். அவ்வளோ நல்லது உடம்புக்கு. உடம்பு வலி, தலைவலி, இந்த மாதிரி உடம்பு சுருக்குன்னு குத்துது பார்த்திங்களா, அதெல்லாம் இது எடுத்துடும். இப்போ இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் ஒரு 100 நல்லெண்ணெய், பட்டை துண்டு ஒரு 3, பச்சை மிளகாய் ஒரு 6 நம்பர், வெங்காயம் ஒரு 4 கிலோ நல்லா வதக்கணும். நல்லா வதக்கணும். பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது ஒரு 1-2 ஸ்பூன் வச்சுருக்கேன். தேவையான பொருள் பார்த்திங்கன்னா இப்போ பட்டை, பச்சை மிளகாய், வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது போட்டிருக்கேன். இதை கொஞ்சம் வதங்கணும். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம், ஒரு ஸ்பூன். சீக்கிரம் வதங்கணும். நல்லெண்ணெயில் செய்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த உடம்பு பார்த்திங்கன்னா சொல்கிறீங்களா, வலிக்குது உடம்பு, சுளுன்னு குத்துது, இந்த மாதிரி இதெல்லாம் சாப்பிட்டா வராது. நம்ம மாங்காய், மாம்பழம், லெமன் இந்த மாதிரிலாம் சாப்பிட்றோம். இப்போ லெமன் இலையில் கூட நம்ம புளி இல்லாமல் ஒரு 200 கொட்டி தயாரிக்கலாம். அது பார்த்திங்கன்னா காஷ்மீர் மிளகாய் தூள்லாம் வாங்கி நல்லா வறுத்து நைட்டே ஊற வச்சிடணும். அப்போ அந்த மாதிரி உப்புக்கல், பூண்டு, சின்னாங்கெல்லாம் அரைச்சி தயிர் சோறு, தயிர் சாதம், வெந்தய குழம்பு, காரக்குழம்பு, எந்த குழம்பு சாப்பிட்டாலும் அவ்வளோ நல்லாயிருக்கும். அதுக்கு இப்போ மெயினாக வெங்காயம் கொஞ்சம் வதங்கணும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கணும். கொஞ்சம் தக்காளி, கொஞ்சம் தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கல் உப்பு தான் போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது கூட தக்காளி கொஞ்சம் வதங்க, கொத்தமல்லி, பார்த்தீங்கன்னா மா இலை, ஒரு கைப்பிடி எலுமிச்சை இலை,
இப்போ மா இலை எலுமிச்சை இலைலாம் போட்டாச்சு. தயிர் போட்டுக்கலாம். ஒரு தயிர். நம்ம மிளகாத்தூள் மஞ்சத்தூள் எதுவும் போட வேண்டாம். பார்த்தீங்கன்னா ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன். அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா எண்ணெய், பச்சை மிளகாய், பட்டை, வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது, ஜீரகம், தயிர், உப்பு தேவையான அளவு. இல்லைன்னா லெமன் இலையும் மா இலையும் போட்டிருக்கோம். மா இலை ரொம்ப முச்சுனா கூட நல்லாயிருக்கும். எங்கள் செடியில் மா இலை இல்லை, ஒரு 5 இலை தான் இருந்தது, அதெல்லாம் போட்டிருக்கேன். உப்பு போட்டுக்கணும் கொஞ்சம். நீங்கள் உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. பார்த்தீங்கன்னா அரிசி ஒரு 1/2 கிலோ, பிரியாணி அரிசி 1/2 கிலோ. இப்போ இதில் தான் நம்ம இலை பிரிஞ்சின்னு சொல்லிட்டு செய்ய போகிறோம். லெமனும் மா இலையும் போட்டு பிரிஞ்சி செய்ய போகிறோம். இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம அரிசி போட்டுக்கலாம். தண்ணி சுண்டுற வரைக்கும் இந்த அரிசியை வதக்கலாம். அரிசி ஒரு அளவுக்கு வதக்கியாச்சு. இன்னும் கொஞ்சம் சூடு ஏறணும் அரிசி. அப்படின்னா இதில் கூட நம்ம சிக்கன் போட்டு கூட பிரியாணி பண்ணலாம். அவ்வளோ வாசனை அவ்வளோ நல்லாயிருக்கும். இது இப்போ தண்ணி ஊற்றலாம். கொதிக்குது தண்ணி. ஊற்றிக்கலாம்.
வெந்து ஏன்னா ஏற்கனவே இதில் தண்ணி இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இப்போ கொஞ்ச நேரத்தில் ஒரு 10 நிமிஷத்தில் வெந்துடும். இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே. இப்போ பேசுங்க அப்படியே கத்தியா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காயெல்லாம் போடாமல் வெஜிடபிள் ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா லெமன் இலையும் மா இலையிலையும் செய்திருக்கேன். இதை நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி செய்து பார்த்துட்டு எங்களுக்கு சொல்லுங்கள். உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்தியான சாப்பாடு இது, அவ்வளோ நல்லது. அதனால் நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செய்து கொடுத்து, சில பசங்க காய் போட்டால் சாப்பிட மாட்டாங்க, அதனால் இந்த மாதிரி செய்து கொடுங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் டச் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவு எங்களுக்கு எப்பயும் கிடைக்கணும். எங்களுக்கு ஆதரவு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இப்போ அதை கட் பண்ணுறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வணக்கம் நண்பர்களே. இப்போது நாங்கள் இப்போ வீட்டில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வெஜிடபிள் ரைஸ் செய்திருக்கோம். ஸ்பெஷலாக பார்த்திங்கன்னா லெமன் இலையும் மா இலையும் சேர்ந்து ஒரு வெஜிடபிள் ரைஸ் பண்ணியிருக்கோம். நீங்களும் இந்த மாதிரி பண்ணுங்கள். பசங்களுக்கு விதவிதமாக இந்த மாதிரி நம்ம காயே தேவையில்லை, இந்த மாதிரி ஒரு சாப்பாடு நீங்கள் செய்து சாப்பிட்டுட்டு எங்களுக்கு சொல்லுங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள்.